காலை கண்ட கனவு நீ, காற்றில் மிதக்கும் மேகம் நீ, காதோர ரகசியம் நீ, விண்ணிலே. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் செமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, மஸ்ட் வாட்ச். செமையா இருந்துச்சு. எஸ்கேவோட ஆக்டிங் வேற லெவல் ஆக்டிங் ப்ரோ. ஓகே ப்ரோ, டீசன்ட் வாட்ச். எஸ்கே ஆக்டிங் வாசனம். படம் பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. உண்மையிலேயே ப்ரோ சூப்பரா இருந்தது. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ப்ரோ வேற லெவல் ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமா இருக்கு. அதாவது ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு எப்படி மாறும் அப்படிங்கறத கரெக்டா சொல்லிருக்காங்க. எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கோ அதை விட மோசமாயிடும். துப்பாக்கி தான் ப்ரோ கதையே. ப்ரோ துப்பாக்கி தான் கதையே. கரெக்டான அர்த்தம் இருக்கு. சொல்லுங்க, வேணும்னா அப்புறமா போடலாமா? வேற லெவல் ப்ரோ. மாஸ் ஆக்டிங் ப்ரோ. தலைவன் உள்ள ஃப்ரேம் பை ஃப்ரேம் யார் முத செதுக்கி வச்சுக்கார் ப்ரோ. தலைவனை பார்க்கவே முடியல. அந்த மாதிரி இருக்கு ஒன்னு பார்க்கும்போது. புத்துருச்சியா இருக்குது. வெர்ஷன் 2.0 அண்ணன் இந்த வருஷம் பிளாக் பஸ்டர் அடிக்கிறோம். படம் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஸ்டண்ட் வேற லெவல். ரொம்ப நல்ல விறுவிறுப்பா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் படம். வீட்லயே உட்காந்து பார்க்காம தியேட்டர்ல வந்து பாருங்க. ரிவ்யூ அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு கேட்காதீங்க. தமிழ் சினிமா கட்ச ஒரு வரமான படம். சூப்பர் படம், சூப்பர் படம். செம்ம படம் ப்ரோ, செம்ம படம். ஷார்ட் கம்பேக். செமையா இருந்துச்சு. சூப்பர் மூவி ப்ரோ. துப்பாக்கி மாசா வேலை செய்யுது. படம் சூப்பரா இருக்குண்ணா. பேயுமே நடிச்சிருக்காங்கண்ணா ரெண்டு பேரும். என்னப்பா ஹீரோவும் வில்லனும் வித்யுத் ஜாமோலும் எஸ்கேவும் ஐமேக்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குண்ணா. படம் வேற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமா மண்ணிக்கிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் படத்துக்கு. சூப்பரா இருக்கு. வித்யுத் வில்லன் சூப்பரா காமிச்சிருக்காங்க படத்துல. சிவகார்த்திகேயன் ஒரு படி மேலேயே காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல வந்து இது ஆக்ஷன் த்ரில்லரை தாண்டி படம் வந்து லவ் போர்ஷன். அவ்வளவுதான். இந்த படம் கம்ப்ளீட்டா வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்களோட கெமிஸ்ட்ரி தான் மொத்த படமே. சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் வாட்ச். எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? எஸ்கே சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. விஜய் சார் கரெக்டா தான் துப்பாக்கி எஸ்கேட்ட கொடுத்திருக்காரு. செம்மையா ஹேண்டில் பண்ணிருக்காரு. துப்பாக்கி வேலை செஞ்சிருச்சு. கண்டிப்பா ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டாரு. சிவகார்த்திகேயன் ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டாரு. செட் ஆகுது. நல்லா செட் ஆகுது. நல்லா செட் ஆகுது. நீங்க சொல்ல மாதிரி 3 தளபதியில உண்மையான தளபதி தான். தரமான படம் ப்ரோ. தரமா எவ்வளவு சைலண்டா அடக்கி வச்சாங்களோ அந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஒரு படம். படம் வேற லெவல்னா. ஒர்த் மஸ்ட் வாட்ச். பிச்சுட்டாங்க. அவர் வில்லனுக்கும் எஸ்கேக்கும் டஃப், செம்ம டஃப். நல்லா பண்ணிருந்தாங்க படம். நல்லா மஸ்ட் வாட்ச். எல்லாரும் ப்ரோ பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ஏஆர் முருகதாஸோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு துப்பாக்கி மூவி பார்த்ததுக்கு அப்புறம் இது பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்கேவுக்கு ஆக்ஷன் செட் ஆயிருக்காரு. பயங்கரமா ஃபைட் சீன்லாம் செம மாசா இருந்துச்சு ப்ரோ. பயங்கரம் மிரட்டி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யார் ஃபைட் சீன் எடுத்தாங்கன்னு தெரியல. நீங்களா பார்க்கலாம். ஆனால் பயங்கரமா ஃபைட் சீன்லாம் செமையா இருந்துச்சு. அனிருத் மியூசிக்லாம் பயங்கரமா போட்டிருந்தாங்க. ஒரு சட்டிலா இருந்துச்சு. ஆனால் ஃபைட் சீன் அப்பெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா போச்சு. படம் பயங்கரமா போச்சு. ஒரு த்ரில்லிங் எப்படி சொல்றது, கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. செட்டே இருக்கு. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்தது. ஃபயர் இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருக்கு? பிஜிஎம் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஃபைட் சீன் வந்தோம். அதோட பிஜிஎம் வந்து செம்மையா இருந்துச்சு. ஆண்டவோட உங்களுக்கு படம் பார்க்க ஆச்சா? நல்லா பிடிச்சதா? துப்பாக்கி அளவுக்கு இல்லை.